بسم الله الرحمن الرحيم ரமதானை எப்படி பயனுள்ளதாக கழிக்கணுங்கிற தலைப்பில் மௌலவி அஹமது உஸ்மானி அவங்க சொற்பொழிவு நிகழ்த்து இருக்கிறாங்க. குழந்தைகளை என்னானாலும் சகோதரிகள் என்ன செய்யாதீங்க, கீழே விட்டுறாதீங்க, பக்கத்துலேயே பிடிச்சி வச்சுங்க. நிறைய இடத்துல ஓப்பன் இருக்குது. குழந்தைகளை எக்காரணம் கொண்டு என்ன செய்ய வேண்டாம், வெளியே அனுப்ப வேண்டாம், கையிலே பிடிச்சி வச்சுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. அஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد. قال الرحمن الرحيم في القرآن العظيم الفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து இந்த மாலை நேரத்தில் குர்ஆனிய ஹதீசிய செய்திகளை செவிமடுப்பதற்காக ஒன்றுகளும் இருக்கிறோம். இந்த செய்திகள் நமக்கு கிடைக்கப்பெற்று பயனுள்ளதாக அமைய வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இப்போ நாம் ஷாபான் மாதத்தினுடைய இறுதியான நாட்களில் வீற்றிருக்கிறோம். 21ஆம் தேதியில் பிறையில் வீற்றிருக்கிறோம். இந்த மாதம் ஷாபான் மாதம் என்பது 30 நாட்களை கொண்டது. இந்த மாதம் முடிந்து அடுத்ததாக ரமலான் மாதம் துவங்க இருக்கிறது. இந்த ரமலான் மாதத்தை ஒவ்வொரு ஆண்டும் நாம் பெற்றிருக்கிறோம். பெறக்கூடிய ரமலான் நமக்கு எந்த அளவிற்கு பயனுள்ளதாக அமைந்தது, நாம் எந்த அளவிற்கு அதை பயனுள்ளதாக ஆக்கினோம் என்பதையெல்லாம் இந்த நேரத்தில் நாம் சீர்தூக்கி பார்த்தால், அதை சிந்தித்தால் வரக்கூடிய இந்த 10 நாட்களில் வர இருக்கக்கூடிய ரமலானை பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ள முடியும். முதல்ல ரமலான்னா என்ன, இந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்பு ஏன் உயர்ந்து நிற்கிறது? ஒரு பொருளை பற்றி முன்கூட்டியே நாம் தெரிந்து இருந்தால் தான் அந்த பொருளினுடைய மகத்துவம் புரியும். இப்போது ஒரு மொபைல் நமக்கு விற்பனைக்கு வருதுன்னு சொன்னால், அந்த மொபைல் வருவதற்கு முன்னதாகவே அதை பற்றிய விளம்பரங்கள் வந்துடும். S6 வருது, S24 வருது, +1 வருது, ஏதாவது ஒரு பேரை வச்சுக்கிட்டு அந்த டிவைஸினுடைய மொபைலினுடைய ஃபியூச்சர் அதில் என்னென்ன இருக்குது, அது என்னென்ன பயன் நமக்கு தரும், பயன்பாடுக்குள்ளது என்பதையெல்லாம் சொல்லக்கூடிய விளம்பரங்கள் நமக்கு தரப்பட்டுரும். அதனுடைய ஃபோட்டோஸ் தரப்பட்டுரும். அதையெல்லாம் பார்த்துட்டு இது வரப்போதான், லான்ச் பண்ணுறாங்களா, இதை நாம் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், அப்படிலாம் நம்ம முயற்சி பண்ணுறோம். நிறைய மக்கள் வாங்கவும் செய்கிறாங்க. அன்றைக்கி கூட என்னுடைய நண்பர் சாம்சங்கில் S24 ஏதோ ஒன்று, ஒரு நல்ல ஒரு 1.5 லட்ச ரூபா வரைக்குமான ஒரு பொருள், ஒரு டிவைஸ், அது என்ன செஞ்சார், வாங்கியிருக்கார். நம்ம பார்த்தா ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ பெரிய அமௌண்ட் அதில் முடக்கணுமா? ஆனால் நாம் 30 ரூபா 40 ரூபாய்க்கு வாங்க தான் செய்கிறோம். 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு வாங்குறவங்க நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க, இவ்வளோ பெரிய அமௌண்ட் அதில் முடக்கணுமா அப்படின்னு அந்த மக்கள் நினைக்க தான் செய்வாங்க.
அப்போ அவரவர் தகுதிக்கேற்ப அந்தந்த மொபைலை வாங்குறது நம்முடைய வளமையாக இருக்குது. அது ஒன்றும் தப்பு இல்லை. அவரவர் தகுதிக்கேற்ப வாங்குவாங்க. கடன்பட்டு தான் வாங்கக்கூடாது, அதை தான் தவிர்க்கணும். இருப்பிலிருந்து எவ்வளோ பெரிய லட்சங்களில் வாங்கினாலும் அது நம்முடைய தகுதிக்கேற்ப. அப்போ அதை சம்மந்தமான தகவலை தந்தார். ஆச்சரியமாக இருந்தது. அந்த மொபைலினுடைய தகவலை தரும்போது இது மாதிரி இந்த மொபைலில் நம்மளும் வாங்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை எண்ணம் வருது. ஏன் ஆசை வருது? நம்மள்ட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லாட்டாலும் அதை வாங்கணுங்கிற ஆசை ஏன் வருதுன்னா, அதனுடைய ஃபியூச்சர், அதில் என்னென்ன நமக்கு தரப்பட்டு இருக்கிறது, என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு அறியும் போது நமக்கு அதன் மீது ஆசை வருகிறது. அதே மாதிரி அல்லாஹ் நமக்கு இந்த ரமலான் மாதத்தை தந்திருக்கிறான். ஏதோ ஒவ்வொரு வருஷமும் வருகிறது, ரமலானை அடைகிறோம், கழிந்து செல்கிறது, நம்மை கடந்து செல்கிறது. பெருநாள் வரும் ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் தேதியில், அதில் பெருநாள் கொண்டாடிட்டு ஆகுன்னு எல்லாருமே கலைந்து செல்கிறோம். அப்போ இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொண்டால் இதை பயனுள்ளதாக ஆக்கிடலாம். அப்போ அந்த பொருள் எவ்வளோ முக்கியமானதுன்னு தெரிந்தால் அதை எப்படி ரொம்ப பத்திரமாக நாம் கையாளுறோம். அதே மாதிரி ரமலானுடைய முதல்ல இந்த ரமலான்னா என்ன அப்படிங்கிறத நாம் புரிந்து கொண்டால் அதை ஒவ்வொரு நாளும் ரசித்து என்ன செய்யலாம், அதனுடைய அமல்களை செயல்பாடுகளை நாம் அலங்கரித்து கொள்ளலாம். அப்படிங்கிற அடிப்படையில் முதல்ல ரமலான் மாதத்தினுடைய உன்னதத்தை தெரிந்து கொள்ளணும். அந்த முக்கியத்துவம் தெரிந்தால் தான் நாம் அதை பயன்படுத்துவதில் நிறைய அலாதியான பிரியத்தை கொண்டு வர முடியும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் என்ன சொல்லித்தரா? ஷஹ்ரு ரமலான், இந்த ரமலான் மாதம், இந்த ரமலான் 2வது அத்தியாயத்தினுடைய 183வது வசனத்திலிருந்து 84, 85 இந்த மனித சமூகம் படைக்கப்பட்டது எதுக்கு அப்படின்னு சொன்னால் வழிபாடு செய்யதான். படைத்தவனை வணங்க வேண்டும் என்பது தான் மனிதர்களுடைய நோக்கம், படைத்த நோக்கம். இந்த மொபைலினுடைய நோக்கம் என்ன? பேசுவதுக்கு மாத்திரமல்ல, இது நான் ப்ரௌஸ் பண்ணணும், இதில் நான் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாமே நான் யூஸ் பண்ணணும். எல்லாத்துக்குமே கூகுள் எல்லாமே சர்ச் பண்ணால் எல்லாமே கிடைக்கணும். கிடைக்கல சொன்னால் இதை நான் கடாசிடுவேன், இது எனக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணிடுவேன். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை படைத்தது எதுக்கு அப்படின்னு சொன்னால் வழிபாடு செய்யணும். படைத்தவனை படைப்புகள் வணங்க வேண்டும். படைப்புகளாகிய நாம் வணங்குவதற்கு தான் நாம் படைக்கப்பட்டிருக்கோம். வணக்கம் என்பது நமக்கு 2 வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தியிருக்கிறான். ஒன்று உடல் ரீதியான வழிபாடு, உடலால் செய்யக்கூடிய வழிபாடு. அது என்ன? தொழுகை, நோன்பு, இதெல்லாம் காசு செலவாமான ஆகாது. இது உடல் ரீதியான. தொழுகைங்கிறது என்ன? நாம் செய்கை, நம்முடைய செயல்பாடு எல்லாமே நம்முடைய உடல் தான், அடுத்தவருடைய எந்த ஒரு தேவையும் இருக்காது. நாம குனிந்து எழுந்து சஜிதா செய்யணும், ருக்கு செய்யணும், ஓதணும், படிக்கணும், அதில் துவா செய்யணும், எல்லாம் நம்மை சார்ந்தது, உடல் ரீதியான வழிபாடு. நோன்பை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அதே மாதிரியான உடல் ரீதியான வழிபாடு தான். நோன்பு என்பது பசித்திருப்பது, தனித்திருப்பது, விழித்திருப்பது, அதில் தான் நாம் என்ன செய்யணும், நம்மை நாம் பயன்படுத்தி கொள்ளணும். இது நோன்பினுடைய வழிபாடு. அடுத்து இன்னொரு வழிபாடு அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான், பொருள் ரீதியான வழிபாடு. இது என்ன? தான தர்மங்கள் செய்வது, ஜக்காத்து கொடுப்பது. இந்த வழிபாடு பொருளாதாரம் தான். அதில் உடல்லாம் உழைப்புலாம் இல்லை. இன்றைக்கி ஃபோன்பே இருக்குது, ஒரு ஆளுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்க நம்முடைய 10,000 ரூபா இன்கம் இருக்குது, அதில் 250 ரூபா நம்முடைய ஜக்காத்து இருக்குதுன்னு சொன்னால் ஃபோன்பேலேருந்து அனுப்பிவிட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. நம்முடைய பொருளாதாரம் என்ன செய்யும்? டிஜிட்டல் இந்தியாவில் அது கடந்து போயிடும். பொருள் ரீதியான வழிபாடு, இந்த 2 வழிபாடு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்கள் படைத்த காலம் முதற்கொண்டு இன்று வரையும் நம் மீது விதியாக்கப்பட்ட கடமைகள். இந்த 2 வழிபாட்டை ஒன்று தான் ரமலான் மாதத்தில் வரக்கூடிய நோன்பு. நோன்புங்கிறது உடல் ரீதியான வழிபாடு. ஹஜ்ஜு ஒன்று இருக்குது. ஹஜ்ஜு என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலும் பொருளும் கலந்தது. ஒருவர் நல்ல தைரியசாலியாக நல்ல பலசாலியாக இருந்தாலும் ஹஜ்ஜு கடமை கிடையாது. அவருக்கு பொருள் இருக்கணும். பைசா இல்லை, நல்ல பலசாலியாக இருக்க, அவர் மீது ஹஜ்ஜு கடமையாகாது. ஒருத்தர் நிறைய பைசா நிறைய வச்சுருக்காரு, ஆனால் உடலில் ஆரோக்கியம் கிடையாது, அவர் பயணிக்க முடியாது, அவர் மீதும் ஹஜ்ஜு கடமையாகாது. அப்போ ஹஜ்ஜு என்பது பணமும் உடலும் சார்ந்த வழிபாடு. அப்போ இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடல் சார்ந்த பொருள் சார்ந்த வழிபாடை நம் மீது விதித்திருக்கிறார். அந்த வழிபாட்டில் ஒன்று தான் நோன்பு என்பது. அதை நம்ம புரிந்துக்கணும். இது அல்லாத வழிபாடை அல்லாஹ் நம் மீது என்ன செய்யலை,
விதிக்கவில்லை. இந்த 2 நிலையில தான் நமக்கு வழிபாடு என்பதே அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. அப்படி ஏற்படுத்தப்பட்ட வழிபாட்டினுடைய ஒன்றுதான் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது. அந்த நோன்பு என்ற வழிபாடு யாருக்கெல்லாம் அருளப்பட்டது? நமக்கு மட்டுமா தந்திருக்கான்? 2வது அத்தியாயத்தில் 183வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, உங்களையும் என்னையும் அழைப்பு விடுத்து அல்லாஹ் சொல்கிறான், குதிப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு இருக்கிறது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீதும் இது கடமையாக்கப்பட்டது. அப்போ நோன்பு என்பது புதிதாக நம்மீது மட்டும் கடமையாக்கப்பட்டது இல்லை. மனிதனாக பிறந்த ஆதமிலிருந்து எல்லோருக்கும் இந்த கடமை, உடல் ரீதியான வழிபாடு கடமையாக்கப்பட்டு இருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சத்தை பெறுவதற்காக இந்த வழிபாடு உங்கள் மீது திணிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வழிபாடு அல்லாஹ் தந்தானா எதுக்காக? இறைவனின் மீது இருக்கக்கூடிய அச்சத்தை பெற்றுக்கொள்வதற்கு, தக்வாவை அடைந்து கொள்வதற்கு தான் இந்த வழிபாடு நம் மீது தரப்பட்டிருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லித் தருகிறார் 2வது அத்தியாயத்தில் 183. அப்போ வழிபாடு தரப்பட்டாச்சு, இது கடமையாயாச்சு. எத்தனை நாள்? அடுத்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார், ஐயாமம் மஅதூதா. அதை புரிந்து கொள்ளணும். இந்த ரமலான் முக்கியத்துவமாக பெறுவதற்கு காரணங்கள் இங்கே இருந்து ஆரம்பிக்கணும். ஐயாமம் மஅதூதா, இது குறிப்பிட்ட சில தினங்கள், எண்ணப்பட்ட நாட்கள், கவுண்டிங் உண்டு. இதுக்கு சும்மா நீங்கள் நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படியெல்லாம் சொல்ல. உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது, இறையச்சம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அந்த நோன்பு என்பது குறிப்பிட்ட நாட்கள், எண்ணப்பட்ட நாட்கள். அந்த எண்ணப்பட்ட நாட்கள் எப்படி, அதை அறியணும்ல. அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 185வது வசனமாக சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான், அதுதான் ரமலான் மாதம். ரமலான் மாதம் என்பது அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அந்த மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டு இருக்கிறது. எனவே தான் அந்த மாதத்தை எவர் ஒருவர் அடைகிறாரோ, ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது அதை விளக்குறான் அல்லாஹ். ஒன்று படிப்படியாக சொல்கிறான். உங்கள் மீது முந்தைய சமூகத்தின் மீது கடமையாக்கப்பட்டது போல நோன்பு கடமை. அந்த நோன்புங்கிறது சும்மா இன்றைக்கி ஆரம்பித்தா ஒரு 1000 நாளைக்கு வைக்கணும், 100 நாளைக்கு வைக்கணும், அப்படி இல்லை. கவுண்டிங் உண்டு, அதுக்கு நாட்கள் எண்ணிக்கை உண்டு. அந்த எண்ணிக்கை எப்படி ரமலான் என்ற மாதத்தில் இருக்கிறது. அந்த ரமலான் ஏன் சிறப்பு பெறுகிறது என்று சொன்னால், உன்சில ஃபீஹில் குர்ஆன், வாசிக்கக்கூடிய இந்த குர்ஆன் அருளப்பட்ட மாதம் அது. அந்த வாசிக்கப்படக்கூடிய குர்ஆன் என்ன செய்யும் அதை சொல்கிறான். ஹுதல் லின்னாஸ், மனித சமூகத்துக்கே நேர்வழி காட்டும். ஒன்று அடுக்கடுக்காக சொல்கிறான், கேட்டகரி அப்படி பிரித்து ஸ்டெப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியே நமக்கு சொல்லித்தரான். ஹுதல் லின்னாஸ், மனித சமூகத்தினுடைய நேர்வழி காட்டி இந்த குர்ஆன். ஒபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், பிரித்து காட்டக்கூடியது, நேர்வழி எது, தீமையானது எது என்பதையெல்லாம் அறிவித்து தரக்கூடிய ஒரு புத்தகம், ஒரு கிதாப். இந்த கிதாப் அருளப்பட்டதனால் ரமலான் மாதம் சிறப்பு பெறுகிறது. ரமலான் மாதம் சிறப்பு பெறுவதனால் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸ்மு, அந்த மாதத்தை எவர் ஒருவர் பெற்றுக்கொள்கிறாரோ அடைகிறாரோ அவர் அந்த மாதத்தில் நோன்பு நோற்க வேண்டும். இந்த வழிபாட்டை கொண்டு வரான். உங்கள் வாழ்க்கை நெறி புத்தகம் தரப்பட்டதனால் அந்த வாழ்க்கை நெறி புத்தகம் தரப்பட்ட அந்த மாதத்தை நீங்கள் பெறும்போது அந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்யணும், நோன்புங்கிற வழிபாட்டுக்கு உள்ளே வந்துடணும். எப்படி பாருங்க, நமக்கு வாழ்க்கை நெறி புத்தகம் கிடைத்ததனால் தரப்படுதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா நபியை பற்றி சொல்லித்தரான். மூசா நபியை பற்றி 2வது அத்தியாயத்தில் 51வது வசனத்தில் சொல்கிறான். ரொம்ப கஷ்டப்பட்டாத அந்த சமூகத்தில், பனி இஸ்ரவேல் சமூகத்துக்கு நிறைய செய்திகளை அந்த மக்களோட கடந்து ரொம்ப பயனுள்ள மக்களை வென்றெடுப்பதற்காக நிறைய முயற்சி செய்தார். இதில் வேற ஃபிரௌன் என்ற அநியாயக்காரனுடைய அநியாயமும் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. அதுக்கு மத்தியில் தான் அவர் ஏகத்துவத்தை சொல்லிக்கிட்டு இருக்கார். சொல்லும்போது அவன் ஒன்றொன்னா செஞ்சான், எல்லா அட்டூழியத்தையும் செய்தான், ஒவ்வொரு அட்டூழியமாக செய்தான். யார்? பனி இஸ்ரவேல் சமூகம். பக்கத்தில் யார்? ஃபிரௌன் என்ற அநியாயக்காரன் அநியாயம் செய்ய, பிள்ளைகளை அறுத்தது எல்லாமே நமக்கு தெரியும். அது பெரிய நீண்ட சம்பவங்கள், அதுக்குள்ளே போக வேண்டாம். இவ்வளவுக்கு மத்தியில் அந்த சமூகத்தை நெறிப்படுத்துவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான்னா,
ஒரு கித்தாபு தரப்போகிறேன், தௌராங்கிற வேதத்தை தரப்போகிறேன். இந்த தௌராத்தை கொடுப்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை எப்படி பண்படுத்துகிறானா, வைதுவா அதுனா மூசா 40 லைலா, மூசாவுக்கு நாம் வாக்களித்தோம். அல்லாஹ் வாக்களித்தானா 40 நாட்கள், லைலா 40 லைலா, 40 நாட்கள் அவருக்கு நாம் வாக்களித்தோம். இன்னொரு இடத்துல சொல்லித்தரா, வபா அதுனா மூசா 30 லைலத்தன் வ அத்மம்னாஹா பிஅஷ்ரின், 30 நாட்களை வாக்களித்தோம், பிறகு 10 நாட்கள் அதிகப்படுத்தி 40 நாட்களை வாக்களித்தோம். எதுக்கு? அவரை நோன்பு நோக்க சொல்கிறான். இந்த வசனத்தினுடைய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க 40 நாளில் 40 நாள் சும்மா வச்சுக்க, அப்படி இல்லை, 40 நாள் தவம் இருக்க வேண்டும். என்ன தவம்? நோன்பு என்ற ஒரு இபாதத்தை, வழிபாட்டை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு ஏற்படுத்துகிறார். இந்த 40 நாள் நோன்பு இருந்த பிறகுதான் அவர் தூர் என்ற இடத்துக்கு அழைப்பு விடுத்து அந்த மக்கள் வாழ்வதற்கான வாழ்க்கை நெறி புத்தகமான தௌரா வழங்கப்படுகிறது. தௌராத்தை வழங்குவதற்கு முன்னால் மூசா நபி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான்? ஒரு வழிபாட்டை செய்ய சொல்கிறான். அந்த வழிபாடு 30 நாட்களாக இருந்தது. பிறகு 10 நாட்கள் அதிகப்படுத்தி 40 நாட்கள் நீ அந்த வழிபாட்டை செய்த பிறகுதான் உனக்கு அந்த கித்தாப் தௌரா வழங்கப்பட்டதில்லை, தௌராத்து கொடுக்கப்பட்டது. அப்போ தௌராத்தை வாங்கிட்டு வரும்போது இவன் பெரிய அட்டூழியம்லாம் பண்ணான். காளை மாட்டை கடவுளாக எடுத்தான். பிறகு அதில் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள், மன்னிக்கப்பட்டார்கள், நிறைய செய்திகள். நம்ம அது உள்ளே போக வேண்டாம். நமக்கு என்ன சப்ஜெக்ட் இதில் அப்படின்னு சொன்னால், ஒரு வாழ்க்கை நெறி புத்தகத்தை பெறுவதற்கு, அந்த கிதாபை அவர் பெற்றுக்கொள்வதற்கு, அந்த சமூகத்துக்கு எடுத்து சொல்வதற்கு முன்னதாக 40 நாட்கள் ஒரு வழிபாட்டை அவர் செய்ய வேண்டியது இருந்தது. நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்திருக்கான்னா, உனக்கு உன்னுடைய வாழ்க்கை நெறி புத்தகம் தரப்பட்டதனால் அந்த மாதத்தில் நீ வழிபாடு செய்யணும். எப்படி பாருங்க, விளங்குதா நான் சொல்றது? ஒரு சமூகத்துக்கு அந்த கிதாபை பெறுவதற்காகவே தவம் இருக்க வேண்டிய நிலை. இந்த சமூகத்துக்கு உங்களுக்கு எனக்கு என்னன்னா, வாழ்க்கை நெறி புத்தகமான குர்ஆன் அருளப்பட்டதனால், அது தரப்பெற்றதனால் அந்த மாதத்தை நீ அடையும் போது ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸ்முஹு, அந்த மாதத்தை நீங்கள் அடைந்து விட்டால் அந்த மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும், உடல் வழி வழிபாட்டை கொண்டு வந்து விட வேண்டும். எப்படி பாருங்க, ஒரு சமூகத்துக்கு அப்படி தவம் இருந்து பெற வேண்டிய நிலை. இந்த சமூகத்துக்கு கிடைக்கப்பெற்றதனால் தவம் இருக்க வேண்டும். தவம் தானே, தவம்னா என்ன? வழிபாடு. தமிழ் வார்த்தை தவம் என்பது நம்ம தவம் இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, வழிபாடு, இறைவன் ரீதியான வழிபாட்டுக்கு தவம்னு சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆன் அருளப்பட்டதனால் நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் அல்லாஹுக்காக நோன்பு நோக்க வேண்டும். அப்போ முதல்ல புரிந்துக்கணும், நாம் ரமலான் மாதத்தை அடைகிறோம் என்று சொன்னால் பெரிய பாக்கியம் தரப்பட்டிருக்கோம். சும்மாலாம் உங்களுக்கு தரல ரமலான். அதனால தான் நமக்கு பெருசாக தெரியல. நாளையானா வடையை வாங்கணும், சமோசா வாங்கணும், கஞ்சி செய்யணும், அப்படி சாப்பிடணும், இரவில் கொஞ்சம் நின்று தொழணும், காலையிலேருந்து சகர் வைக்கணும், மீண்டும் அப்படியே ரொட்டீன் லைஃப்பில் தான் இருக்கும். அந்த முக்கியத்துவம் தெரியல. அந்த அமல்கள் இருக்கே தவிர இஸ்லாமிய சமூகத்தில் என்ன இல்லை, அமல் இல்லாமலாம் இல்லை, எல்லாத்தையுமே அல்லாஹ்வுடைய கிருபையால் அமல்கள் இருக்கிறது. அந்த அமலுக்கான முக்கியத்துவம் இல்லை. அதில் ஒரு பெரிய ஒரு, ஏன்னா இதை மாதிரியான ஒரு முக்கியத்துவமான நிலைப்பாடை அறியவில்லை இந்த சமூகம். அந்த ரமலான் என்பது அதனால தான் உன்சில ஃபீஹில் குர்ஆன் அருளப்பட்டதற்காகவே நீ வழிபாடு செய்யணும். அவன் குர்ஆன் எப்படிப்பட்டதாக இருக்கும்? குர்ஆன் அருளப்படுவதற்காக நாம் வழிபாடு செய்யணும்னு சொன்னால், ஒரு புத்தகம் தரப்பட்டதற்கு வழிபாடு இருக்குமே. ஆனால் அந்த புத்தகத்தினுடைய மகத்துவம் எப்படி இருக்கும்? அதை அல்லாஹ் வேறு இடத்துல சொல்லுவான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கதிர், லைலத்துல் கதிர் என்ற நாளில் இந்த குர்ஆனை நாம் முழுமையாக இறக்கி அருளை செய்தோம். அந்த நாள் எப்படிப்பட்டது தெரியுமா? அது நமக்கு தெரியும். அந்த அத்தியாயத்தை முழுமையாக படித்தால் நாம் புரிந்து கொள்ளலாம். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலான் மாதம் மிகப்பெரிய சிறந்த ஒரு மாதம், அது வழிபாட்டுக்குரிய மாதம், அது சாதாரணமாக இல்லை. அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2வது அத்தியாயத்தில் 183, 84 வசனங்களில் சொல்லும் போதே சொல்கிறான், ஐயாம மஅதூதாத் ஃபமன் கான மின்கும் மரீலன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத் மின் ஐயாமின் உஹர். அந்த நாளில் உங்களால் நோன்பு நோக்க முடியலை, நோயாளியாக இருக்கீங்க, இல்லை தடங்கள் இருக்கிறது, அல்லது பயணத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால்
இதை வேறொரு நாட்களில் அடுத்த மாதங்களில் கலா செய்தாக வேண்டும். கலானா அதை திருப்பி செய்தாக வேண்டும், விடக்கூடாது. ஏன்னா அந்த அளவிற்கு சிறப்பானது. உனக்கு முடியலை, ஆனால் முடியாட்டாலும் அதை இன்னொரு நாட்களில் வைத்து அதை சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித்தரான். அதே மாதிரி இந்த ரமலானை அடைஞ்சிட்டோம், ரமலானில் நோன்பு நோக்கிறோம். இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு நினைவுனா நல்ல ரொம்ப வசதியாக இருக்கும். என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னால், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இம்ரானின் அந்த வழித்தோன்றலில் வந்தவங்க. அவங்க ஈசா நபியை பெற்றெடுத்த அந்த தாயார். அந்த தாயாருடைய நிலைமை என்ன 19வது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா அதை தெரிந்து கொள்ளலாம். 19வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். அவங்க குழந்தைய உண்டாயிட்டாங்க. குழந்தை எப்படி நம்ம பார்க்குறோம், ஈசா நபிங்கிறது ஆதமுக்கு ஒப்பானவர் என்று இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருவான். ஏன்னா தந்தை இல்லாத ஒரு நிலையில் பிள்ளையை பெற்றெடுத்த ஒரு நிலையை குர்ஆனிலும் நம்ம பார்க்கலாம், முந்தைய கிதாபுகளையும் நம்ம அதை பார்க்கலாம். அப்போ அந்த அம்மா குழந்தை உண்டான பிறகு எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு பெண்ணு வயசு பிள்ளை உண்டாயிட்டு வந்தால் விட்டுருவோமா? நம்மளாம் விட்டுருவோமா? விளையாட்டா இது? என்ன சின்ன சின்ன பேச்சு, சிங்கார பேச்சு அப்படிலாம் கேட்போம். ஒரு பெண்ணு குழந்தை உண்டாயிட்டு வருது. குழந்தை உண்டாயிட்டு வந்தியா, நிக்காக முடிக்கலை, உனக்கு மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலை, நடத்தி வைக்கலை, ஒன்றுமே இல்லாமல் குழந்தையோட வந்தேன்னு சொன்னால் எந்த சமூகம் தான் ஒத்துக்கிட. ஆனால் அது எவ்வளோ பெரிய சங்கடமான சூழ்நிலை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சங்கடமான சூழ்நிலையை சொல்லித்தரான். அந்த அம்மா பிள்ளையை பெற்றெடுக்கும் போதே கஷ்டம். அந்த அம்மா பிள்ளைய வயிற்றிலிருந்து இறக்கக்கூடிய சமயத்தில் ஃபகுலி வஷ்ரபி வகர்ரி ஐனா 19வது அத்தியாயத்தில் 20வது வசனத்தில் 26ல் சொல்கிறான். அந்த அம்மா சொல்லுது, ஃபைம்மா தரையின்ன மினல் பஷரி அஹதன். அவங்க அந்த திராட்சை கொடியை ஆட்டினாங்க. அது பழங்கள் விழுந்தது, நீரூற்று இருந்தது. பிள்ளையை பெற்றெடுத்துட்டு பிரசவம் பண்ணி டெலிவரி ஆகி பிள்ளையை எடுத்தாச்சு கொண்டு வருது சமூகத்தில் கொண்டு வந்தால் என்ன நல்லா இருக்கும்? ஏற்றுக்க முடியுமா? ஒரு சமூகம் அல்லாஹுடைய அற்புதங்கிறது பின்னால் தெரியும், அந்த அம்மாவுக்கு தெரியும். ஏன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அற்புதத்தை பார்த்தே வந்தவங்க. ஜக்கரியா நபி அவங்கள எடுத்து மெஹராபில் வச்சு வளர்க்கக்கூடிய சமயத்திலேயே உள்ளே வராங்க. ஜக்கரியா உள்ளே வராரு, உள்ளுக்குள்ளே பழங்கள்லாம் இருக்குது. அண்ணாளைக்கு ஹாதா, என்னதுப்பா நான் தரல உனக்கு உணவு? அண்ணாளைக்கு ஹாதா, இதெல்லாம் ஏது உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. காலத்து ஹுவ மின் இந்தில்லா, இது அல்லாஹுவிடமிருந்து வந்ததுன்னு சொல்லிச்சு. ஜக்கரியா அப்படி நடுங்கிட்டார். ஏற்கனவே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர், அவர் இறை தூதர். இருந்தாலும் அல்லாஹ் அப்படின்னு சொன்னவன அந்த இடத்துல ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, உடனே அந்த இடத்துல அவர் கையேந்தினா, யா அல்லாஹ் எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்கேன், எனக்கு குழந்தை தான், நீ அற்புதமானவன், ஆட்சியாளன், ஆக்கவும் அழிக்கவும் சக்தி பெற்றவன், அந்த பிள்ளைக்கு கொடுத்துருக்கிறா, எனக்கும் கொடுன்னு கேட்டார். பிறகு அவருக்கு யஹ்யான்னு ஒரு பிள்ளையை கொடுத்தான். இந்த சம்பவம்லாம் பெரிய நீண்ட வரலாறு. என்னென்னா இந்த அம்மா ஏற்கனவே அல்லாஹுடைய அருளை எல்லாம் பார்த்து வளர்ந்தது தான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒன்றும் புதுமை இல்லை. வயிற்றில் பிள்ளை உண்டானதும் அந்த பிள்ளையை பெற்றெடுப்பதும் என்ன அப்படிலாம் இல்லை. அவங்க அல்லாஹுடைய அற்புதத்தை முஅஜிஸாவை வாழ்க்கையில் அனுபவித்தே வளர்ந்தவர்கள், அப்படி தானே? ஆனால் அந்த சமூகம் அப்படியா? அந்த சமூகத்துக்கு பிள்ளையோடு நிற்கிது. இம்மா தர இன்ன மினல் பஷரி அஹதன். அவங்கெல்லாம் கேட்குறாங்க, என்னப்பா என்ன நடந்த, என்ன நீ பிள்ளையோட நிற்கிறியே என்னன்னு கேட்குறாங்க. அப்போ தான் அந்த அம்மா அழகான ஒரு வார்த்தையை சொல்லு, ஃபஅஷாரத் இலை இன்னி நதர்துல் ரஹ்மான். அந்த அம்மா சொன்ன வார்த்தை, இன்னி நதர்துல் ரஹ்மானி சௌமன், நான் இறைவனுக்காக உடல் ரீதியான வழிபாட்டில் இருக்கிறேன். சௌமனா நோன்பு. ஃபலன் உக்கல்லிமல் யௌம இன்சியா, முந்தைய காலத்தில் நோன்பு வச்சா பேசவும் கூடாது, நமக்கு சாப்பிடக்கூடாது, பருகக்கூடாது, குடிபானம் உண்பது தின்பது குடிப்பது கிடையாது, கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது, கெட்டவைகளை பேசக்கூடாது, சிந்திக்கக்கூடாது, கெட்டவைகளில் ஈடுபடக்கூடாது, சண்டை போடக்கூடாது, இப்படிலாம் நமக்கு தரப்பட்டிருக்குல்ல நோன்புக்கு. அது மாதிரி முந்தைய காலத்தில் என்னென்னா பேசவும் கூடாது. அதனால தான் ஜக்கரியா நபி அல்லாஹ்விடத்தில் கேட்டப்ப அல்லாஹ் உனக்கு பிள்ளை உண்டுன்ட்டான், பஷாரத்து கொடுத்தான், சுபச்செய்தி. இதை நான் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு கேட்டார். நீ 3 நாளைக்கு பேச மாட்டேன்னா, அல்லாஹ் நீ வழிபாட்டில் இருக்கா, நீ யாருக்கும் செய்கை மூலமாகவே தவிர நீ பேச முடியாதுன்னா. அவர் 3 நாள் பேசலை. சலாசத்த ஐயாம் 3 நாட்கள் அவர் என்ன செய்யலை,
விரதம் இருந்தார். உண்ணா விரதம், பேசாத விரதம் இருந்தார். அது சக்கரியா நபியினுடைய செய்தியில் பார்க்கலாம். அப்போ இந்த அம்மா மக்களுக்கு மத்தியில் வந்து நிற்கும் போது அவங்க கேட்குறாங்க, யா உக்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரியே, மாக்கான அபு கிம்ரா சௌயும் ஒமாக்கானத்து உம்முக்கு பகையா, உங்கள் வாப்பா அம்மா அத்தா அப்பா அம்மா யாருமே இப்படியெல்லாம் இல்லையே, நீ தவறான நிலையில் வந்துட்டியே அப்படின்னு அவங்க மொழியில் அவங்க பாஷையில் கேட்குறாங்க. அஷாரத்திலை அந்த அம்மா பேசக்கூடாதுல்ல, இபாதத்தில் இருக்குது. பெரிய சங்கடம் ஏற்பட்டிருக்கு. நமக்கு பெரிய பாக்கியம் தந்ததுன்னா நோன்பு வைக்க சொல்கிறான். அவங்க பெரிய கஷ்டத்தில் இருக்கும்போது நோன்பு வைக்க சொல்லியிருக்கான். நான் மூசா நபிக்கு சொன்ன மாதிரியே ஒரு செய்தியை சொல்கிறேன். மூசா நபி பெரிய பாக்கியமான தௌராத்தை பெறுவதற்கு முன்னதாக நோன்பு நோற்றார். இந்த அம்மா பெரிய சங்கடத்தை சமூகத்தில் வந்து பிள்ளைய காட்டி நிற்க போகுது. தனி மரமாக ஒரு தன்னந்தனியாக ஒரு பெண் வந்து நிற்க போகுது, பிள்ளையோடு வந்து நிற்கிது. எவ்வளோ பெரிய எவ்வளோ ஒரு ஆபத்தான நிலை. அந்த நிலையில் ஃபாஷாரத்தில் காலு கைஃப நுக்கல்லி மன்கான ஃபில் மஹதி சபியா, நான் நோன்பு வச்சுருக்கேன், வழிபாட்டில் இருக்கேங்குது. அப்போ இந்த வழிபாடு முந்தைய சமூகத்துக்கு உருவாக்கப்பட்டது மாத்திரமல்லாமல் பெரிய சங்கடங்களுக்கு மத்தியில் இந்த வழிபாடு இருந்தது. அவங்களுக்கு பெரிய கஷ்டமான சூழ்நிலையிலெல்லாம் இந்த இபாதத் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருந்தது. அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த நோன்புங்கிற கடமை, அந்த வழிபாடு இருந்தது. ஃபலன் உக்கல்லிமல் யௌம இன்சியா, மனித பதர்கள்ட்ட நான் பேச மாட்டேன்னு அந்த அம்மா சொல்லிட்டு, மனுஷாக்கள்கிட்ட நான் பேசுகிறது கிடையாது, நீங்கள் பேசணுன்னா அப்போ நான் யார்கிட்ட பேசன்னு கேட்குறான். கேட்பான்ல, இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டு வந்து நிற்க, பிள்ளையை பெற்றுட்டு வந்து நிற்கிற, பேச மாட்டேன்னு வேற சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது ஃபாஷாரத்திலை, பிள்ளையை பார்த்து இந்த கைப்பிள்ளை பேசும். காலு கைஃப நுக்கல்லி மன்கான ஃபில் மஹதி சபியா, தொட்டில் குழந்தையிடம் நாங்கள் என்னையா பேசுகிறது, என்ன விளையாடுறியா, செய்தது பெரிய காரியம், பிள்ளையை பெற்றுட்டு வந்து நிற்கிற, பிள்ளைகிட்ட பேசுங்கிற. ரெண்டுமே எதிர்ப்பு திரும்ப இருக்கு. மனுஷ அறிவுக்கு பொருந்தாது. மனுஷ அறிவுக்கு பொருந்துவான், உங்கள் அறிவுக்கும் என் அறிவுக்கும் பொருந்ததா? பொருந்தாது. ஆனால் அல்லாஹுடைய வேலை இல்லை, அல்லாஹு ஏற்படுத்திய செயல்பாடு இல்லையா? அந்த இடத்துல கால இன்னி அப்துல்லா, அல்லாஹுடைய அடிமை. யார் பேசுகிறா? மனித அறிவுக்கு அப்பாறுபட்ட அல்லாஹுடைய ஆற்றல் அங்கே வெளிப்படுகிறது. இன்னி அப்துல்லா ஆத்தானியல் கிதாப், எனக்கு கிதாபு வழங்கப்படும். ஒஜஅலனி நபியா, நான் நபியாக ஆக்கப்படுவேன். ஒஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து அவுசானி பிஸ்ஸல வஸ்ஸகா மா தும்து ஹய்யா, நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் தொழுகை என்ற வழிபாடு, ஜக்காத் என்ற வழிபாடு, உடல் ரீதியான வழிபாடு, பொருள் ரீதியான வழிபாடு, இதெல்லாம் எனக்கு செய்யப்படும், நான் செய்ய வேண்டும் என்று போதிக்கப்பட்டு இருக்கிறேன், அல்லாஹுவால் பணிக்கப்பட்டு இருக்கிறேன் என்ற செய்தியை அவங்க எடுத்து வைக்கிறாங்க. யார்? சின்ன பிள்ளை எடுத்து சொல்லுது. இதில் இருந்து நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால், அது கூடுதலாக ஒன்று சொல்லுது. ஒபர் ரம்பி வாலிதத்தி ஒலம் எஜால்னி ஜப்பாரன் ஷக்கியா, என்னுடைய பெற்றோருக்கு நான் நன்மை செய்ய வேண்டும் என்றும் அதையும் புரிஞ்சுக்கணும். நமக்கும் பெற்றோர்கள் இருப்பாங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும். ஈசா நபி சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே எனக்கு கடமை என்ன தெரியுமா? இறை வணக்க வழிபாடு. அது இறை அடியார்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளில் கடமைகளில் ஒன்றாக என்னுடைய பெற்றோருக்கு நான் நன்மை செய்வது, அதையும் சொல்கிறேன். பெற்றோருக்கு நன்மை செய்வதும் நான் படிக்கப்பட்டு இருக்கிறேன். வளமை ஜால்னி ஜப்பாரன் ஷக்கியா, நான் துர்பாக்கியமுடையவன் இல்லை அப்படி. ஏன்னா மக்கள்லாம் கேவலமாக பேசுகிறான். ஏன்னா இவனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு குழந்தையை பெற்றுட்டு வந்தால் கேவலமாக தானே பேசுவான், அசிங்கமாக பேசுகிறான். வளமை ஜால்னி ஜப்பாரன் ஷக்கியா, நான் ஷக்கியான பிள்ளை கிடையாது, நான் சயீது, நான் அல்லாஹுவால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அல்லாஹுவால் நான் பாக்கியம் பொருந்தியவன் என்று செய்தியே சொல்கிறார். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு பிரச்சனை வரும்போது அந்த அம்மா நோன்புங்கிற ஒரு இபாதத்தோடு தான் வந்து நிற்குது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முந்தைய சமூகத்துக்கு நோன்பை கடமையாக்கணும்னு சொன்னால் அந்த நோன்பை தான் நம்ம நோக்க போகிறோம். நமக்கு அது மாதிரியான நோன்பு. ஆனால் நோன்புகளில் சில சலுகைகள் நமக்கு. பகல் நேரங்களில் பேசிக்கொள்ளலாம், தொழுகையில் பேச முடியாது. தொழுகைங்க வழிபாட்டில் தக்பீர் கட்டிட்டா பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது, யாரும் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் நோன்பு வச்சுருக்கும்போது அந்த இபாதத்தில் பேசலாம், சிரிக்கலாம். என்ன தவறான விஷயங்களை பேச வேண்டாம், உங்களுடைய நோன்பு இபாதத்து பாழாகிவிடும். பொய்யான விஷயங்களை பேசாதீர்கள், சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீர்கள். இதெல்லாம் தடை இருக்கே தவிர பேசுகிறதுக்கு தடை இருக்கா? இல்லை. அந்த மக்களுக்கு பேசக்கூடாதுன்னு இருந்தது.
அப்போ இபாதத்து என்பது முந்தைய மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாரதூரமான நிலைகளில் அந்த இபாதத்து கொடுக்கப்பட்டது. நமக்கு வாழ்க்கை வசந்த புத்தகம் குர்ஆன் அருளப்பட்டதனால் அதற்காக நீ நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு நோக்க வேண்டும், இதுதான் நமக்கு தரப்பட்டது. அப்போ நோன்பு என்பது ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு இபாதத் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொண்டால், அந்த ரமலான் மாதம் குர்ஆன் என்ற பிரம்மாண்டமான வாழ்க்கை நெறி புத்தகம் அருளப்பட்டதனால் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொண்டால், ரமலான் மாதம் நம்ம இடத்துல என்ன செய்யாது, வீணானதாக போயிடாது. அது வீணாக போகிறதுக்கு காரணம் என்ன? எல்லார் வீட்லேயும் சில வீடுகளில் மட்டும் நோன்பில் என்ன செய்வாங்க, நாங்கள் டாட்டா பிள்ளை ரீசார்ஜ் பண்ணுறதில்லை. என்ன? ஆமாம், ரமலான் ஒரு மாதம் அது வேண்டாம், ரமலான் ஒரு மாதம் வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிற அளவுக்கு சில மக்களுடைய அவங்களுடைய வீரியம் அந்த அளவுக்கு இருக்குது. சில பேர் அதெல்லாம் காலத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறது தான், டெய்லியும் ஓடும், சீரியல் ஓடும் எல்லாம். சில பேர் செய்திக்காக வச்சுருப்பாங்க, சில பேர் சீரியலுக்காக வச்சுருப்பாங்க, சில பேர் படத்துக்காக சினிமா கூத்தாடிகளின் அந்த வேஷங்களை பார்ப்பதற்காக வச்சுருப்பாங்க. இப்படி அந்த இதில் சாதாரணமாக கடந்து போயிட்டே இருக்கும். அதாவது அந்த மாதத்தினுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் பிரம்மாண்டமாக சொல்லித்தரா, நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோமே தவிர அதை பிரம்மாண்டமாக ஆக்கவில்லை. அல்லாஹுடைய தூதர் ஷாபானுடைய இறுதி நாட்கள் வந்துவிட்டால் ரமலானுக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வார்கள். இது அல்லாஹுடைய தூதருடைய செய்தியாக பார்க்குறோம். ஷாபான் மாதம் இப்போ இந்த கால நேரத்திலெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை தயார்படுத்துவாங்களாம். ஏன்? அந்த மாதத்தில் தனித்திருப்பது, விழித்திருப்பது, பசித்திருப்பது, இது போன்ற இபாதத்தை நான் முறையாக தவறவிடாமல் செய்துவிட வேண்டும். அதை நான் தவறி எதுவும் என்னை மீறி அது போயிடக்கூடாதுங்கிறதுக்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சரியாக இருப்பாங்க அப்படிங்கிற செய்தியை நம்மால் காண முடிகிறது. அப்போ நாம் என்ன செய்யணும்? ரமலான் மாதம் என்பது மிக முக்கியமானது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2வது அத்தியாயத்தினுடைய 185வது வசனத்தின் ஊடாக நாம் தெரிந்து கொள்ளணும். அடுத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரில் ஏறுறாங்க. இந்த செய்தியெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டோம். அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக பார்க்குறோம். ஸஇதல் மெம்பர், அல்லாஹுடைய தூதர் செய்தி சொல்வதற்காக, மக்களுக்கு உரை நிகழ்த்துவதற்காக ஏறுறாங்க. ஏறும்போது ஆமீன் 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 என்ற 3 வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே போனாங்க. கையில் யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, இன்னக ஹீன ஸஇதல் மிம்பர் குல்த ஆமீன் ஆமீன் சொன்னீங்களே, நீங்கள் மெம்பரில் ஏறும்போது சாதாரணமாக தானே எப்போ ஏறுவீங்க, பயானுக்காக குத்துபாவுக்காக ஏறும்போது சாதாரணமாக இருப்பீங்கள, இந்த இடத்துல நீங்கள் ஏன் இப்படி வந்தீங்க? அந்த செய்தியெல்லாம் நம்ம காலங்காலமாக கேட்ட செய்தி. அதில் நமக்கு 3 செய்திகளுக்காக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க. ஒன்று என்ன? மன் அத்ரக ஷஹர ரமலான் வலம் யுக்ஃபர் லஹு ஃபதஹலன் நார் ஃபஅபஅதஹுல்லாஹ், அல்லாஹ் காப்பாற்றணும். எவன் ஒருவன் ரமலான் மாதத்தை அடைந்து அந்த ரமலான் மாதத்தில் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் அதை கடந்து விட்டானோ, ரமலான் சாதாரணமாக ஷாபான் கழிந்தது போல, ரஜபு கழிந்தது போல, அது மாதிரியே ரமலான் அவனை விட்டு கடந்து விட்டால் அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் சொல்ல நான் அதை ஆமோதித்தேன், அதை நான் சரிகண்டேன், அதுக்கு தான் ஆமீன் சொன்னேன் அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்தியாக நாம் அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக பார்த்தோம். அப்போ அருமையானவர்களை, அவர் ரமலான் என்பது ஒரு பிரம்மாண்டமான மாதம். அந்த மாதம் என்பது இபாதத்துகளை செய்வதற்கு இந்த குர்ஆன் அருளப்பட்டதனால் இபாதத் செய்யணும். அந்த இபாதத் செய்வதனால் அதில் அல்லாஹுடைய அருளை பெற வேண்டும் என்பதை நாம் முக்கியமாக நம்முடைய மனதில் ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும். அப்படி வச்சுக்கிட்டோம் சொன்னால் நமக்கு என்ன செஞ்சிடும்? அந்த ரமலான் மாதத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளலாம். அல்லாஹுடைய தூதர் அடுத்து சொன்னாங்க, அஸ்ஸௌமுலி வ அன அஜ்ரி. ரமலான் மாதத்தினுடைய முக்கியத்துவம் பெரியது, அதில் குர்ஆன் அருளப்பட்டது, அதில் நாம் நோன்பு நோக்க போகிறோம். அந்த நோன்பினுடைய கூலியாக அல்லாஹுடைய தூதர் சொன்னது அஸ்ஸௌமுலி வ அன அஜ்ரி. நோன்பு என்பது எனக்குரியது, நானே கூலி கொடுக்குறேன். அப்போ எல்லாத்துக்கும் அல்லாஹ் தானே கூலி கொடுக்குறான். இதையே இவ்வளோ முக்கியத்துவப்படுத்தி சொல்கிறான்னா, அந்த மாதத்தை எவன் ஒருவனும் மிஸ் பண்ணிடக்கூடாது. எப்பா இதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னா மற்றதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லைன்னு அர்த்தமா? என் வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. அப்போ அல்லாஹ் அதை பொறுப்பெடுக்கிறான் என்று சொன்னால் முஹத்திஸீன்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பொறுப்பெடுக்கானா அதுக்கு மட்டும் அல்லாஹ் பொறுப்பு இல்லை, அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான் கூலி கொடுக்க போகிறான். நோன்பு வச்சாலும், தொழுகை, தான தர்மங்கள் எல்லாத்துக்குமே அல்லாஹ் தான் கூலி கொடுப்பான். அதை முக்கியத்துவப்படுத்தி சொல்வதின் விளைவு என்ன அப்படின்னு சொன்னால், அதை நீ மிஸ் பண்ணக்கூடாது.
அந்த நோன்புடைய காலத்தை, அந்த ரமலான் மாதத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. அது சரியான முறையில் நம்ம இடத்துல பயன்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறான் என்ற செய்தியை நம்மால் காண முடிகிறது. அடுத்து குர்ஆனில் அல்லாஹ் பல இடங்களில் ரஹீம் என்று தன்னை சொல்லித் தருகிறான். ரஹீம் என்று எங்கெல்லாம் சொல்கிறானோ அங்கெல்லாம் கஃபூரையும் சேர்த்தே சொல்லுவான். இந்த ரமலான் மாதத்துக்கு இன்னொரு மாதம் ஷஹ்ரு ரஹ்மா. இதுக்கு பேர் என்ன? ஷஹ்ரு ரமலான் சொல்கிறோம்ல, ரமலான் மாதம்னு சொல்கிறோம்ல, ஷஹ்ருனா மாதம். ஷஹ்ரு ரஹ்மா அருளுக்குரிய மாதம் அப்படின்னு ஒரு பேர் ஹதீஸுகள்லே இருக்குது. ஷஹ்ரு ரஹ்மா அருளுக்குரிய மாதம். அப்போ அருளுக்குரிய மாதத்தை நாம் எப்படி எடுக்கணும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கெல்லாம் தன்னை ரஹீம் என்று சொல்கிறானோ அங்கெல்லாம் கஃபூர்னு சொல்லி தருவான். தன்னை மன்னிப்பாளன், மன்னிக்கக்கூடியவன், ரொம்ப ரொம்ப மன்னிக்கக்கூடியவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தருவான். எப்படி சொல்கிறான் பாருங்களேன். வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா. அல்லாஹ் யார் தெரியுமா? கஃபூர், ரொம்ப ரொம்ப மன்னிக்கக்கூடியவன். ரஹீம், ரொம்ப ரொம்ப இரக்கம் அருள் செய்யக்கூடியவன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறான். அல்லாஹ் பல இடங்களில் சொல்லித்தரான். இன்னல்லாஹ கான கஃபூரர் ரஹீமா. இப்படி பல வாசகங்களை நீங்கள் பார்க்கலாம். கஃபூரும் ரஹீமும் சேர்ந்தே வரும். அப்போ இந்த ரஹ்மத்துடைய மாதத்தில் மக்ஃபிரத்தும் அதிகமாக இருக்குது. அதான் அல்லாஹுடைய தூதர் கடைசி பத்துகளில் அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இறைவா, நீ பாவ மன்னிப்பு கேட்பதை விரும்பக்கூடியவன், நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், எனவே என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் செய்த பிரார்த்தனையெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ இந்த மாதம் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் ஒன்றாக கலந்திருக்கக்கூடிய மாதம். இதில் அருளையும் பெற வேண்டும், மன்னிப்பையும் பெற வேண்டும். உலகத்தில் முதல்ல ஆதம் நபி படைக்கப்பட்டார். ஆதமுடைய துணைவியாரும் படைக்கப்பட்டார். படைக்கப்பட்டு என்னாச்சு? அவங்க ரெண்டு பேரும் ஒரு சிறிய தவறு இல்லை, பெரிய தவறுனே வச்சுக்கிடும், அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமான ஒரு நிலையை எடுத்துட்டாங்க. மரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது, நெருங்கிட்டாங்க. உலகத்தில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்குறது. தவறு நடந்து விட்டால் அதில் அவர்கள் மீது கண்டிப்பாக கண்டனத்தையோ தண்டனையோ பதிவு செய்ய வேண்டும். ஒன்று கண்டனம் செய்ய வேண்டிய இடத்தில் கண்டிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டிய இடத்தில் தண்டிக்க வேண்டும். இன்றைக்கி உலகத்தில் மக்கள் வேறு மாதிரி இருக்கான். பொண்டாட்டி பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனைனா கண்டிச்சுட்டு விட்டுறான். தாய் தகப்பன் பிரச்சனை அப்படின்னா தண்டிக்கிறான், அடிக்கிறான். தண்டிப்பது அங்கே கிடையாது. மனைவி மக்களை தண்டிக்கலாம், பிள்ளையை அடிக்கலாம். தாயை தகப்பனை அடிக்க முடியுமா? தலை மாற்றி தான் இங்கே துவா ஓதிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மக்கள் தாய் தகப்பனை அடிச்சிடறான், பொஞ்சாதினா கையை கட்டின்னு நிற்கிறான். அதுக்காக பொண்டாட்டி அடிக்கணும்னு சொல்ல வரல. தண்டிக்க வேண்டிய இடத்தில் தண்டிக்கணும், கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிக்கணும். பிள்ளைக்கு கட்டுப்படுறான், தாய் தகப்பனை மிரட்டுறான். பிள்ளையை நாம் மிரட்டணும், தாய் தகப்பன் நாம் கட்டுப்படணும். நாம் கட்டுப்பட்டால் தான் நம்ம பிள்ளை நமக்கு கட்டுப்படும். சரி, அது இருக்கட்டும். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல்ல ஆதமையும் துணைவியாரையும் படைத்து ஒரு தவறு செய்தவுடன் அல்லாஹ் ஒரு தண்டனையை கொடுத்தான். அந்த தண்டனை என்ன அப்படின்னு சொன்னால், ரெண்டு பேரும் பூமிக்கு இறங்கிருங்கண்ணா. ஷைத்தானும் ஒரு தவறு பண்ணான். என்ன தவறு? நான் சஜிதா செய்ய மாட்டேன்னு சொன்னான். அவனையும் அல்லாஹ் தண்டித்தான். ரெண்டு பேருமே ஒரே தவறு தான். சொர்க்கத்தில் ஆதமும் தவறு செய்தார், ஷைத்தானும் தவறு செய்தான். ஷைத்தான் செய்த தவறுக்கு என்ன செய்யலை அல்லாஹ்? இன்னக்க ரஜீம், நீ தூக்கி எறியப்பட்டவன் என்று அவனுக்கு மன்னிப்பு இல்லைன்னு அல்லாஹ் விரட்டி விட்டுட்டான். ஆனால் ஆதமுக்கு என்னதுமா செஞ்சான்? மக்ஃபிரத்தையும் ரஹ்மத்தையும் பொழிந்தான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அவர் தவறு செஞ்சு பூமிக்கு இறங்கிட்டார். பூமிக்கு வந்தோடனே என்ன சொன்னாங்க? நமக்கு கப்சா கதைகள்லாம் சொல்லி தந்திருக்காங்க. என்ன கப்சா கதை? மௌலிது கிதாபுகளில் இருக்குது. ஆதம் பூமியில் வந்தாச்சு. ஆதமும் துணைவியும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தாங்களாம் பூமியில். ஒரு நாள் ஞாபகம் வந்துதான் ஆதமுக்கு, சொர்க்கத்து வாசலில் ஒரு வார்த்தையை பார்த்தோமே. சொர்க்கத்து வாசலில் நம்ம வீட்டிலலாம் இது போட்டிருப்போம்ல, ஆயிஷா மன்சில் இப்படி போட்டிருப்போமே, அதே மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் போட்டுருந்தான். அதை பார்த்துட்டு ஆதம் என்ன செஞ்சாராம்? நம்ம முகம்மதுன்னு ஒரு ஆளை பார்த்தோமே, என்ன பேருன்னு தெரியலையே, அவரின் பொருட்டால் என்னுடைய பாவத்தை மன்னின்னு கேட்டாராம். உடனே அல்லாஹ் என்ன செய்யா, என்னுடைய தூதர், இறுதியாக வரக்கூடிய தூதர் முஹம்மதை நீ சொல்லிவிட்டாய், எனவே உன்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டேன் அப்படின்னு புருடா விடுவாங்க. அப்படியெல்லாம் இருக்குது கப்சாக்கள், இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் இருக்குது. அது கிடையாது. அது உங்களுக்கு தெரியாட்டாலும் சொல்லிவிட்டு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம சொல்லி தந்துடுவோம். அப்போ அவர் பாவம் தவறு செய்து பூமிக்கு இறக்கி விடப்பட்டார்.
ஷைத்தானும் இறக்கி விடப்பட்டான், தூக்கி எறியப்பட்டான், விரட்டப்பட்டவனாக மாற்றப்பட்டான். அவனுக்கு மன்னிப்பு வாசல் அடைக்கப்பட்டு விட்டது, அவனுக்கு ரஹ்மத்துடைய வாசல் அடைக்கப்பட்டு விட்டது. ஆனால் மனித சமூகத்துக்கு ரஹ்மத்துடைய மக்ஃபிரத்துடைய வாசல் திறக்கப்பட்டது. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, இந்த 2 வார்த்தை தான். இறைவா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம். ஆதமும் அவருடைய துணைவியும் சொன்னது. ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம். வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, நீ மன்னிக்கவில்லை என்று சொன்னால், நீ எங்கள் மீது கருணை அருள் பொழியவில்லை என்று சொன்னால், லனகுனன்ன மினல் ஹாசிரீன், நாங்கள் நஷ்டவாளர்களாக ஆக்கிவிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு பிறகுதான் அல்லாஹ் மன்னிச்சான். அப்போ இந்த சம்பவம், இந்த செய்தி, இந்த குர்ஆனிய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுது? இந்த நம்முடைய வாழ்க்கை புத்தகம் நமக்கு என்ன சொல்லுது? ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு இருக்கிறது. அப்போ இந்த ரமலான் மாதம் ரஹ்மத்துடைய மாதம், அருளை பெற வேண்டியவர்களாக நாம் இருக்கணும். மக்ஃபிரத்துடைய மாதம், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த சம்பவத்தின் ஊடாக தெரிந்து கொள்ளணும். அப்போ ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் கூடிய இந்த ரமலான் மாதத்தில் அந்த ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் அதிகம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற வேண்டும், அதை விட்டுவிடக்கூடாது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எவன் ஒருவர் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து அதில் பாவ மன்னிக்கப்படாத நிலையில் வந்து விட்டானோ அவன் நாசமாகட்டும் சொன்னாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். அப்போ ரஹ்மத்தும் அருளும் அல்லாஹுடைய மன்னிப்பும் நமக்கு இருக்கிறது. இந்த ரமலான் மாதத்தில் அதிகமான இஸ்திக்ஃபார், அதிகமான அருளை வேண்டுதல், இது நம்மிடத்தில் வாழ்க்கையாக நம்முடைய அன்றாட பணிகளில் ஒன்றாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்களேன், இந்த ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் இல்லைன்னு சொன்னால் இந்த மனித சமூகம் மிகப்பெரிய நஷ்டத்துக்குள்ளாய். நூஹ் நபி என்ன செஞ்சார்? தன்னுடைய பிள்ளைகிட்ட தாவா பண்ணுறார், மகனே வந்துடுறாங்க. அவன் இஸ்லாத்தை ஏற்பதாக இல்லை. எந்த அளவுக்கு இஸ்லாத்தை ஏற்கலைன்னா, 950 ஆண்டு காலம் தாவா பணியே 950 ஆண்டு காலம். அப்போ வாழ்ந்த காலம் நிறையா. இதில் அவனுடைய பிள்ளைக்கும் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கார். பிள்ளை ஏற்கலை. அவர் கப்பலில் ஏற்றப்பட்டார். அவரோடு சேர்ந்து ஈமான் கொண்டவர்களும் சேர்க்கப்பட்டார்கள். அந்த கப்பலில் அவர்கள் பயணிக்கக்கூடிய சமயத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதெல்லாம் குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. நமக்கு பெரிய சம்பவம், சுருக்கமாக சொல்லிடுறேன். அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது வெள்ளத்தில் தம்பி மிதக்கிறான். யார்? நூஹ் நபியினுடைய மகன் இப்னு நூஹ் மிதக்கிறான். மிதக்கும்போது தந்தையார் சொல்கிறார், மோனே யா பனி இர்கப் மானா, எங்களோட சேரிக்கப்பா, எங்கள் இடத்துக்கு வாப்பா, கப்பலில் ஏறிக்க. அல்லாவை தவிர யாருமே உனக்கு அருள் செய்ய முடியாது, உன்னை மன்னிக்க முடியாது, இந்த பக்கம் வந்துரு அப்படின்னு அழைப்பு கொடுக்கார். அவன் சொன்னான், எனக்கு பெரிய மலை இருக்கிறது, மலை குன்று, அதில் ஏறி தப்பித்துக்குடுவேன். இந்த அளவுக்கு அவனுக்கு அருளே கிட்டலை. தத்தளிச்சுக்கிட்டு இருக்கான். நம்மளாம் என்ன செய்வோம்? பெரிய வெள்ளப்பெருக்கு எப்பா இந்த நேரத்தில் நான் மாறிக்கிறேன்னு நினைப்போம். ஏன்னா அல்லாஹுடைய அருள் வேணும், அல்லாஹுடைய மக்ஃபிரத் வேணும் முதல்ல. அப்போ அவனுக்கு அது கூட கிட்டலை. கடைசி நேரத்தில் கூட விதண்டாவாதம் பேசிக்கொண்டு அவன் போயிட்டான். கடைசியில் அல்லாஹ் அழித்தாங்க செய்தியை பார்க்குறோம். இவர் ஒரே ஒரு செய்தி சொன்னார், இன்னி அஸ்அலுக்க மாலை இன்னி அஊது பிக்க அன் அஸ்அலக மாலை சலி பிஹி இல்ம் வ இல்லா தக்ஃபிர்லி வ தர்ஹம்னி அகூம் மினல் ஹாசிரின். அவர் சொன்னார், இறைவா, இன்னப்னி மின்னாகிலி, என் பிள்ளை என் குடும்பத்தை சார்ந்தவன், மை சன் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன், என் பிள்ளையை நீ காப்பாற்றணும், என் பிள்ளை இப்படி ஆயிட்டானே அவனை மன்னிக்கணும்னு கேட்குறேன். அல்லாஹ் சொல்லிட்டான், லைஸ மின் அஹ்லிக், அவன் உன் குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. என்னைக்கு என்னை மறுத்தானோ அவன் உன் குடும்பமாக இருக்க முடியாது, நான் அவனை அழித்து விட்டேன்னு சொன்ன உடனே அல்லாஹ்விடத்தில் அவர் செஞ்ச தப்பு தானே, தப்பு செய்துட்டார். அதாவது அழிக்கப்பட்ட காஃபிராக முஷ்ரிக்காக அழிக்கப்பட்ட ஒருவனுக்காக பிரார்த்தனை செய்து விட்டார். அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ்விடத்தில் அவர் துஆ செய்கிறாரு, இன்னி அஊது பிக்க அன் அஸ்அலக மாலை சலி பிஹி இல்ம், எனக்கு எதில் கல்வி ஞானம் இல்லையோ அதில் நான் உன்னிடத்தில் கேட்பதை விட்டும் இறைவா உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வ இல்லா தக்ஃபிர்லி வ தர்ஹம்னி, நீ மக்ஃபிரத்து தரலன்னு சொன்னால், நீ ரஹ்மத்தை என் மீது பொழியவில்லை என்று சொன்னால், அக்கும் மினல் ஹாசிரீன், நான் நஷ்டவாளனாக போயிடுவேன். யார் சொல்கிறா? நூஹ் நபி. அப்போ மக்ஃபிரத் ரஹ்மத் இந்த ரெண்டு கிடைக்கலன்னு சொன்னால் அவன் அழிந்து போயிடும்.
இதை ஆதம் நபியும் சொல்கிறாங்க, நூஹ் நபியும் சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ்விடத்தில் மக்ஃபிரத்தும் ரஹ்மத்தும் மிக முக்கியமானது. அதே மாதிரி பாருங்களேன், காளை மாட்டை கடவுளாக எடுத்தார்கள், அப்படி தானே? யார்? பனி இஸ்ரவேல் சமூகம். அவர் திரும்பி வராரு. திரும்பி வந்து மூசா பார்க்குறாரு, கித்தாபை பெற்று கொண்டு வருகிறார். வந்து பார்க்கும்போது இவனை எல்லாம் மோசமான நிலையில் காளை மாட்டை கடவுளாக எடுத்துக்கொண்டு அதில் நிற்கிறானவ. அவருக்கு ரொம்ப வருத்தப்பட்டு தன்னுடைய சகோதரர் யார் ஹாரூன்கிட்ட போய் பேசுகிறார். என்னப்பா பண்ண நீ? வத்தஹத கௌம மூசா மின் பஅதிஹி மின் ஹுலிஹிம் ஐஜ்லன் ஜஸதல்லஹு குவார். அவர் வந்து பேசுகிறாரு, என்னப்பா பார்த்த நீ? நான் உங்கள்கிட்ட தானே சமூகத்தை விட்டுட்டு போனேன், இவ்வளோ பெரிய மோசமான நிலைக்கு வந்துட்டானே அப்படின்னு சொல்லி அவர் வருத்தத்தை தெரிவிக்கிறார். அவர் இதை கூட பிடிச்சார், தாடியை கூட பிடிச்சி சத்தம் போட்டார். யார்? ஹாரூனுடைய தாடியை பிடிச்சார். அவர் சொன்னார், லா தஅஹுது பில்ஹியத்தி, என் தாடியெல்லாம் பிடிக்காதப்பா, நான் ஒன்றும் செய்யலப்பா, நான் எங்கே பிரிஞ்சு போயிடுவானோ, 2 பிரிவாக ஆயிடுவானோன்னு சொல்லி நான் கொஞ்சம் அமைதி காத்தேன், நீ வந்த பிறகு சமாதானப்படுத்திக்கலாம் அவனுல அப்படின்னு சொல்லி தான் நான் அவனை கொஞ்சம் இது பண்ணேன் அப்படின்னு சொல்கிறார். கடைசியில் என்ன ஆகிட்டு, அல்லாஹ் என்ன செஞ்சான்? அல்லாஹ் அந்த ஒரு இடத்துல அல்லாஹ் அவரை கண்டித்தான். அப்போ அவர் மூசா நபி சொல்கிற, கால ரப்பி ஃபிர்லி வரஹம்னி அக்கும் மினல் ஹாசிரின், இறைவா என்னை நீ மன்னிக்கலைன்னு சொன்னால், என்னை நீ அருளை பொழியவில்லை என்று சொன்னால் நான் நஷ்டமானவனாக ஆகிடுவேன், என்னை மன்னிச்சிருங்கிறார். அப்போ எல்லா இறை தூதர்களும் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்டாங்க? அருளையும் மன்னிப்பையும் கேட்டிருக்கிறார்கள். அப்போ அருளுக்குரிய மாதம் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. சில தினங்கள் தான் இருக்கிறது. அந்த மாதத்தை அடையும் போது அல்லாஹ்விடத்தில் அதிகமாக மன்னிப்பையும் அருளையும் கேட்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும். நம்ம 5 மணிக்கு ஆரம்பித்து 6 மணிக்கு முடிக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம ஆரம்பித்ததே 5:30 மணின்னு நினைக்கிறேன். 5:30 தான் ஆரம்பித்தோம். இப்போ 6:10 தாண்டி போகுது. அடுத்து மக்ரிப் பிறகு ஆண்களுக்கான நிகழ்ச்சியும் இருக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் இதோடு என்ன செஞ்சுக்கிடுவோம், செய்திகளை முடித்துக்கொள்வோம். நாம் வரக்கூடிய மாதத்தை பயனுள்ளதாக ஆக்கி அதை பயனுள்ளதாக நாம் ஆக்கி அருள் பெற வேண்டும் அல்லாஹ்விடத்தில். அதுக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் நிறைய துவா செய்யணும், நன்றி செலுத்தணும். அந்த மாதத்தை அடைவதற்கும் அந்த மாதத்தில் நன்மைகளை பெறுவதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு எனக்கும் அருள் புரிவானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். ரமலானில் பெண்களுக்கு தொழுகை ஏற்பாடுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறோம். பக்கத்தில் ஆண்கள் தொழுதுட்டுருக்கிற ஷெட்டு பெண்கள் தொழறதுக்கு தயாராகிடும்னு நினைக்கிறோம். துவா செய்யுங்க. அண்டர் கிரவுண்ட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஒரு வாரத்தில் ஆண்கள்லாம் கீழே போயிடுவாங்க. கொஞ்சம் சின்ன சின்ன அசௌகரியங்கள் இருக்குது. பெண்களுக்குன்னு ஒரு டாய்லெட்டு 2 டேப்பெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறோம். அசௌகரியங்களை அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்யணும், ரமதானுடைய ஜும்மா ஏற்பாடு இருக்கும், பெண்களுக்கு பிரத்யேக சொற்பொழிவு இருக்கும். மொஹல்லாவாசிகள் உறுப்பினர்களுடைய குடும்பத்தார்கள் என்ன செய்யணும், தவறாமல் கலந்து கொள்ளணும்னு கேட்டுக்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். Ramadan